வணக்கம் ராஜேஸ்வரி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பத்தூரிலிருந்து நாட்டம்பள்ளி வரை செல்லக்கூடிய சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு தினந்தோறும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற அந்த கிராம பகுதி மக்களை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய புறநகர் பேருந்து வழக்கமாக இயங்குவது வழக்கம். தொடர்ந்து அந்த பேருந்து தற்பொழுது அந்த திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பத்தூர் அடுத்த ஆசிரியர் நகர் மேம்பாலத்தை கடந்து கட்டேரி, அதாவது திருப்பத்தூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டரிலிருந்து 5 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய அந்த தூரத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த சாலையின் வழியாக எதிரே வந்த நபர், இருசக்கரம் வந்த அந்த நபர் இடது வலதுபுறமாக தாரமாக ஓட்டிக்கொண்டு வந்திருக்கிறார். அப்பொழுது இந்த புறநகர் பேருந்தை இயக்கிக் கொண்டிருந்த ஓட்டுநர் ஜீவா என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த எதிரே வந்த இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த அந்த நபரின் மீது மோதிவிடக்கூடாது என்பதற்காக வேறு வழியின்றி இடதுபுறம் உள்ள புளிய மரத்தில் மோதியுள்ளார். அப்பொழுது பேருந்தில் இருந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் என்று 20க்கும் மேற்பட்ட நபர்கள் உள்ள இருந்த அந்த சூழ்நிலையில இந்த திடீரென்று ஏற்பட்ட அந்த அசம்பாவிதம் காரணமாக, அந்த விபத்தின் காரணமாக உள்ளே இருந்த சுமார் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். 8க்கும் மேற்பட்டோர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இருந்தாலும் கூட அந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அந்த பேருந்தில் உள்ளவர்களை பேருந்து பயணத்தில் இருந்த அந்த பொதுமக்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் வரவழைத்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்து சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு பெரிய அசம்பாவிதம் இல்லாமல் எதிரே வந்த நபரும் பாதிக்கப்படாமல், இருசக்கரத்தில் தாரம்பராக வந்த நபரின் மீது மோதாமல் ஓட்டுநர் ஜீவா பேருந்தை மரத்திலும் மோதியதன் காரணமாக படுகாயம் அடைந்தாலும் கூட பேருந்தில் உள்ளவர்களும் எந்த வித உயிர் சேதத்துக்கும் ஆளாகாமல் எதிரே வந்த நபரும் பாதிக்கப்படாமல் அந்த சம்பவம் அதிர்ஷ்டவசமாக பார்க்கப்படுகிறது. தற்போது வரை பாதிக்கப்பட்ட நபர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத சூழலில் இந்த விபத்து பெரிய ஆபத்து எதுவும் இல்லாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கூட இதே சாலையில் தொடர்ந்து தற்பொழுது நடந்திருக்கிற இந்த விபத்தானது ஒரு 3 to 5 வரைக்கும் தொடர்ந்து இந்த ஒரு வருடத்திற்கு மட்டும் நடந்திருக்கிறது. அந்த சாலை வழியாக செல்லக்கூடிய நபர்கள் பாதுகாப்பின்றி தொடர்ந்து அந்த கட்டேரி அடுத்த பகுதியில் இருக்கின்ற நபர்கள் எல்லாம் இந்த தாறுமாறாக தொடர்ந்து வருவதாகவும், இருசக்கர வாகனத்தில் வீலிங் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடியதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. அதுபோல ஒருவேளை எதிரில் வந்தவர் இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் அது போன்ற தாறுமான சாலை பயணத்தை மேற்கொள்கின்ற அந்த வாலிபர்களினுடைய செயல்பாடுகளால் இப்படி ஆகியிருக்கிறதா, அல்லது சாதாரணமாகவே இருசக்கர வாகனத்தில் வந்தவர் இப்படி தாறுமாக வந்து இந்த விபத்து ஏற்பட்டதா என்று தெரியவில்லை. இது குறித்து நாட்டம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்கின்றனர். உயிர் சேதம் ஏதுமின்றி இந்த விபத்து தவிர்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த விபத்து நடந்த சம்பவம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் உயிர் சேதம் இல்லாத சூழ்நிலை ஆதரவு அளிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் போக்குவரத்து துறையும் காவல்துறையும் பாதுகாக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை இருக்கிறது. ராஜேஸ்வரி, நன்றி மகேஷ்.